சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸ விகாரையினுடைய விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரர் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு பலருக்கும் இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். சட்டவிரோதமாக விகாரை அமைத்தது மட்டுமன்றி தன் மீது, அதாவது விகாரையினுடைய சொத்துக்கள் மீதும் வளாகத்தின் மீதும் தேவையின்றி பிறர் அடாத்தாக கை வைக்க முயற்பதாகவும் இதன் காரணமாக தேசிய நல்லிணக்கம் குழம்புகின்ற வகையில் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு கருத்தியலை அவர் அங்கிருந்து தொடர்ச்சியாக உருவாக்கி வருகிறார். அங்கு என்ன செய்தாலும் நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு கருத்தை போலீசாரும் ஜிந்தோட்ட நந்தராம தேரரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகளையே இன்று வரை மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சில தினங்களுக்கு முன்னர் மாவட்ட செயலகத்தின் ஊடாக கொழும்பிலிருந்து உயர் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு காணி அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் அந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள அந்த காணி பகுதியில் உள்ள காணி உரிமையாளர்கள் அந்த நாளன்று தங்களுடைய காணிகளை அளப்பதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தனர். ஏனென்றால் இவர்கள் வாய் மூலமாக குறிப்பிட்டதை எழுத்து மூலமாக, அதுவும் மாவட்ட செயலகத்தினுடைய கடித தலைப்பில் அந்த உறுதி வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டு, அவ்வாறு வழங்கப்படாத பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய காணிகளை அளக்க வேண்டாம் என அங்கிருந்து வெளியேறினர். இந்த நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளராக உள்ள சுகிதன் தங்களுடைய பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி என்ற ஒரு வீதி இந்த விகாரையினுடைய தற்போது அடாத்தாக கைப்பற்றப்பட்டுள்ள இந்த விகாரை பகுதிக்குள் அமைந்துள்ளதாக அது தொடர்பான உறுதிப்பத்திரத்தை அவர் காண்பித்து அந்த அளவீட்டு பணிகள் அன்றைய தினம் இடம்பெற்றது. அந்த நிலையில் நில அளவீட்டு திணைக்களத்தால் அளவு செய்ததன் அடிப்படையில் அந்த வீதி அதற்குள் அடையாளப்படுத்தப்பட்டது. எனவே சட்ட ரீதியாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த காணியை வலிவடக்கு பிரதேச சபை அந்த பவானி வீதியை விடுவித்து தருமாறும், அந்த பவானி வீதி குறுக்காக அமைந்துள்ள விகாரையினுடைய எல்லை வேலி அகற்றப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு அகற்றுவதற்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை வரை 11/5/2026 இன்றைய தினம் திங்கட்கிழமை வரை அந்த காழக்கெடு ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு விதிக்கப்பட்டது. அவ்வாறு அவர்கள் அகற்றப்படாது விடின் நாளைய தினம் வலிவடக்கு பிரதேச சபை அந்த இடத்துக்கு சென்று அந்த வீதியை அகற்றும் பணியை மேற்கொள்ளும். அந்த வீதியை அகற்றுவதற்கான செலவினங்களை ஜிந்தோட்ட நந்தராம தேரர் பொறுப்பேற்க வேண்டும் என கடிதம் மூலம் அவருக்கு வலிவடக்கு பிரதேச சபையால் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இதனை பார்த்து கொண்ட ஜிந்தோட்ட நந்தராம தேரர் உடனடியாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்கிறார். அடாத்தாக தம்முடைய வேலிகளை அகற்றுவதற்கு வலிவடக்கு பிரதேச சபை முயற்சி செய்கிறது. இதன் காரணமாக இன நல்லிணக்கத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் பௌத்த சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே விரோதத்தை வளர்க்கும் செயற்பாட்டை வலிவடக்கு பிரதேச சபை மேற்கொள்வதாக அவர் புகார் அளித்ததாக உடனடியாக பலாலி போலீஸ் நிலையத்தில் இருந்து சுகிதனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் அங்கு செல்கின்றார். அங்கு செல்பவரிடம் பலாலி போலீசார், இவ்வாறு நீங்கள் செயற்படுகின்ற போது அது இனமத நல்லிணக்கத்துக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும், இந்த செயற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டாம் என அச்சுறுத்தும் வகையில் பலாலி போலீசார் அவரிடம் தெரிவித்ததாகவும், ஆனால் பலாலி போலீசாரிடம் நான் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறேன், எனவே பின்வாங்க மாட்டேன், கடிதத்தில் கூறியது போல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் அங்கு கூறியதாக கருத்துக்கள் வெளியானது. இந்த நிலையில் பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். வலிவடக்கு பிரதேச சபையினுடைய இந்த செயற்பாடானது இன நல்லிணக்கத்துக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும், எனவே இதனை தடுத்து நிறுத்துவதற்கான இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் குறிப்பிடப்படுகிறது. இந்த மனு தொடர்பாக ஆராய்ந்த நீதிபதி ஒரு தரப்பு விடயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த இடைக்கால தடை மனுவில் முடிவெடுக்க முடியாது, எனவே மத்திய தரப்பு தொடர்பான விளக்கத்தையும் நான் பெற வேண்டும், அதற்கு வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் அழைக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் செயலாளர் ஆகிய இருவரும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரனும் மன்றில் ஆஜரானார். இந்த நிலையில் இந்த நல்லிணக்கத்துக்கு குந்தகத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளில் சட்டவிரோதமான முறையில் பௌத்த தேரர் ஒரு நில ஆக்கிரமிப்பை மேற்கொண்டுள்ளார். அங்கு சட்ட ரீதியான செயற்பாடையே வலிவடக்கு பிரதேச சபை மேற்கொள்கிறது. சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படும் செயற்பாடு எவ்வாறு நல்லிணக்கத்துக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக விவாதம் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. அத்துடன் அங்கு சில விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனும் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்தார்.
இன்றைக்கு பலாலி போலீசாரினாலே வெளியாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கும் வெளியாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளருக்கும் எதிராக நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின் 81வது பிரிவின் கீழே சமாதான குலை ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் அதை தவிர்ப்பதற்காக அவர்கள் புனைமுறியொன்றில் கைச்சாத்திட வேண்டும் என்றும் போலீசார் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதற்கான பின்னணி என்னவென்றால், தையிட்டி சட்டவிரோத விகாரையை சுற்றி இருக்கிற பகுதி பலவற்றை கைப்பற்றி அந்த விகாராதிபதி வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அந்த வேலி அடைத்த பகுதிக்கு உள்ளே பிரதேச சபையின் உரித்தான வீதி ஒன்றும் இருக்கிறது. பவானி வீதி என்று அதற்கு பெயர். சென்ற தடவை நில அளவையாளர் வந்து காணிகளை அடையாளம் காட்ட முனைந்த போது தவிசாளர் அந்த பொது வழியை, அந்த வீதியை நில அளவையாளருக்கு அடையாளம் காட்டியும் இருக்கிறார். ஆகையினாலே அதை தொடர்ந்து பிரதேச சபை சட்டத்தின் 59வது பிரிவின் கீழே அந்த எல்லையை அகற்றுமாறு, அதாவது பிரதேச சபைக்கு உரித்தான பொது வழியை மறிக்கிறதாக, தடுக்கிறதாக இருக்கிற அந்த தடையை நீக்குமாறும் அந்த எல்லையை மாற்றி அமைக்குமாறும் சட்டத்தின் கீழே சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதன் பிரகாரம் ஒரு அறிவித்தல் அந்த விகாராதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சட்டமுறையான ஒரு நடவடிக்கை. சட்டத்தின்படி அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் அந்த நடவடிக்கையை செய்கிற போது அது வெறுமனே அவர்களுடைய அதிகாரத்தினால் செய்கிற விடயம் மட்டுமல்ல, சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடப்பாடுமாகும். தங்களுடைய கடமையை செய்கிறதை யாராவது தடுத்தால் அதற்கு எதிராக போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல தடவைகளிலே செய்வார்கள். சட்டப்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறதை தடுக்கிற இடையூறு செய்கிறார்கள் என்று தண்டனை சட்டக்கோவையின் கீழே நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் இங்கே அந்த விகாராதிபதி ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறார். இந்த எல்லையை மாற்றி அமைத்தால், இந்த வீதியை திறந்தால் சமாதான குலைவு ஏற்படும் என்று போய் ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். சமாதான குலைவு ஏற்படும் என்றால் அவர்தான் அந்த சமாதான குலைவை ஏற்படுத்த வேண்டும். அதாவது நான் சமாதான குலைவை ஏற்படுத்துவேன் என்று ஒரு முன்னறிவித்தலை போலீசாருக்கு போய் கொடுத்திருக்கிறார். அப்படியான சந்தர்ப்பத்திலே போலீசார் அவரை கட்டுப்படுத்த வேண்டும். சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற உத்தியோகத்தர்களுக்கு உதவியைத்தான் போலீசார் கொடுக்க வேண்டுமே தவிர அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் செய்வதற்கு போலீசாருக்கு சட்டத்தில் அதிகாரமும் கிடையாது. அப்படி அவர்கள் நடந்தால் அவர்கள் சட்டத்தை மீறுகிறவர் ஆவார்கள். ஆகையினாலே இன்றைய தினம் மன்றிலே இந்த விடயங்களை சமர்ப்பணமாக சொல்லியிருக்கிறேன். சட்டத்தை மீறுவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு யாராவது தடையாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது என்பது இந்த தருணத்திலே ஒரு விகாராதிபதியினுடைய கோரிக்கைக்காக இதனை போலீசார் செய்ய முனைந்திருப்பது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் வெளிப்பாடு அன்றி வேறு எதுவும் கிடையாது. போலீசார் பௌத்த சமயத்தினராக இருக்கிற காரணத்தினாலே பௌத்த சமயத்து பீடாதிபதி சொல்லுகிற ஒரு விடயத்தை சட்டத்துக்கு முரணான விதத்திலே அவர்கள் செய்ய தலைப்படுகிறார்கள் என்று மன்றுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய சமர்ப்பணத்தை செவிமடுத்த நீதவானவர்கள் இதற்குரிய கட்டளையை அடுத்த வாரம், அதாவது 21ஆம் தேதி, மே மாதம் 21ஆம் தேதி இதற்கான கட்டளையை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். போலீசார் கோரிய அந்த பிணைமுறி உத்தரவொன்று இன்றைக்கு கொடுக்கப்படவில்லை.